நம்ம அபிகிட்ட ராகவ் வந்துட்டு இப்போ ப்ரப்போஸ் பண்றதுக்காக ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே இவங்க சும்மா விடுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வன்மத்துல இருந்துட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ராகவ் வந்துட்டு அபிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட காதல சொல்லக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராகவும் அபியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு பல்ப் குடுத்துருவாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லாவண்யா இருந்துட்டு ஃபோன் பண்ணி, இந்த மாரி தான் ஆன்டி இந்த மாரி நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாம ராகவ் வந்துட்டு அபி கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக இப்போ ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற மாரி வந்து சொல்லி கதறி அழுதாங்க. ஒரு பக்கம் இப்போ ராகவ் வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. காலையில 14 அதாவது 14ஆம் தேதி காலையில ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டே அப்படின்றதுனால அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அபி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் தன்னோட காதல சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்லி, அதே சமயம் இப்போ நம்ம ராகவ் வந்துட்டு சம்மந்தமே இல்லாம அபிய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு தருணத்துல அபி இருந்துட்டு என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைச்சுக்கிட்டு அப்படியே வந்து போயினா கொஞ்ச நேரம் பொறுமையா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு நாள் வந்து போயினா சிறப்பா அமையும். இன்னைக்கு வந்து போயினா நம்ம ப்ரப்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல நம்ம ராகவ் இருந்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ராகவ் இருந்துட்டு இவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு ஒரு நாள்ல வந்து போயினா எல்லாமே மாறப்போகுது. அபி கிட்ட தன்னோட காதல சொன்னா அபி வந்து போயினா தன்னோட காதலை ஏத்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி, ஆனா இந்த இடத்துல இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு பக்கம் வந்து போயினா இந்த முரளிகிருஷ்ணன் வந்துட்டு அபிய வந்து போயினா விட்டு கொடுக்க முடியாமலும் எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சான் அப்படின்றத பார்த்தோம். அதாவது நம்ம ராகவ வந்து கொல்றதுக்காக ஏற்கனவே கார்ல வந்து போயினா பிரேக்க கட் பண்ணி விட்டது. இந்த மாதிரி பல சம்பவங்களை செஞ்சான். இப்போ இந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா வந்து போயினா நம்ம ராகவ கொல்றதுக்கு கூட வந்து போயினா தயங்கவே மாட்டான் இந்த முரளிகிருஷ்ணன். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.